குட்டி பையன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கவன் மேலேயே பாலை ஊத்திடுறான். டேய் என்னடா பண்றேன்னா அந்த பையன்கிட்ட இருந்த பாலை புடுங்கிட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த சுட்டி பையனும் ஓடி போய் செல்ஃப்ல இருக்கிற பொருள்லாம் எடுத்து அவன் மேல தூக்கி போட ஆரம்பிச்சிடறான். டேய் வாண்ட பயலே உன்னை என்ன பண்றேன்னு பாருன்னு சொல்லி அவன் அந்த சின்ன பையனோட சட்டையை பிடிச்சு மேல தூக்கி திட்டிட்டு இருக்கான். பட் அந்த சின்ன பையன் பயப்படாம சிரிச்சுக்கிட்டே இருக்கான். உன்னோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? நான் பாட்டுக்கு திட்டிட்டே இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கியா? இங்கே இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்த உடனே அந்த சின்ன பையன் ஒரு பாட்டில் எடுத்து கீழே போட்டுறான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த சுட்டி பையன் கீழே போடுறதுக்கு இன்னொரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிறான். நீ நல்ல பையன் தானே, அந்த பாட்டில கீழே போடாதன்னு சொல்லிக்கிட்டு அந்த பையன் பக்கத்துல வரதுக்குள்ள சுட்டி பையன் கையில வச்சிருந்த பாட்டில கீழே போட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் உன்னோட பேரண்ட்ஸ் தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு போறதுக்குள்ள செக்யூரிட்டி அந்த இடத்துக்கு ஓடி வந்துறான். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க சார். இந்த சின்ன பையனை பாருங்க பாட்டில் எல்லாம் கீழே போட்டு உடைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பையனை காட்டுறான். பட் அந்த சின்ன பையன் அங்க இல்ல, இங்க தானே இருந்தா, எங்க போனான்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீ எல்லா பொருளும் உடைச்சிட்டு கதை விடுறியா? உடைச்சதுக்குலாம் நீ தான் பே பண்ணணும்னு செக்யூரிட்டி சொல்றான். நான் உடைக்கல சார், வேணா சிசிடிவி கேமரால பாருங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் சிசிடிவி இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ரெண்டு பேரும் சிசிடிவி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த சுட்டி பையன் செஞ்ச சேட்டையெல்லாம் இவ செய்யற மாதிரி உல்டாவா தெரியுது. அத பார்த்ததும் அவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு உண்மை புரியாம சாக்ல உறைஞ்சு போயிடுறான். செக்யூரிட்டி இந்த எவிடன்ஸ் போதுமா, மரியாதையா உடைஞ்சதுக்கெல்லாம் பணம் தெரியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்றான்னு சொல்லி செக்யூரிட்டி அவனை வெளியே கூட்டிட்டு வந்துறான். அப்போ அங்க இவனே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்த ஒருத்தனை பாக்குறான். சார் அங்க பாருங்க என்ன மாதிரியே ஒருத்தர் ட்ரெஸ் போட்டிருக்கான், இவன் தான் எல்லா கோல்மானும் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அங்க இருந்து ஓடுறான். அவனும் விடுறதா இல்ல, அவன் பின்னாடியே ஓடி போறான். அப்படி துரத்துக்கிட்டு போகும்போது அவன் ஒரு வேனுக்குள்ள போயிடுறான். அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி வேனுக்குள்ள போயிடுறான். உடனே அவனை அந்த வேனுக்குள்ள லாக் பண்ணிடுறாங்க. அவன் அந்த வேன்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு மண்டையே பிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் தெரியுது இன்னைக்கு இவனோட பர்த்டே. சோ இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அவங்க கிட்ட ஆக்ட் பண்ணது அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்னோட பொண்ணு தானே சொல்றான். ஆனா இவங்க கிட்ட விளையாண்டது ஒரு பையன். அப்போ வந்தது யாரா இருக்கும்? அப்படி வந்தது யாரா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.